எனக்கு அருமையான மகனே, மகளே, நம்ம வழிபடிக்கிற ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிஞ்சிருக்கீங்களா? அப்படி அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காலையில எழுந்து துதிக்காம இருக்க மாட்டீங்க. எழுந்த அவர் மகிமையால வல்லமையால் நான் நிரம்பணுன்ற வாஞ்சையோடு அவரோடு பேச நீங்க எழுந்து அவர் பிரசன்னத்துக்கு வந்திருப்பீங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஓசியா 12வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாமம். சங்கீர்த்தனமா மகத்துவம் நிறைந்த தேவன், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 சொல்லுங்க. யெகோவா தேவன், அவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு நன்மைகளை செய்வார், நம்மளை பாதுகாப்பார், நம்ம தேவைகளை சந்திக்க போதுமானவர் என்று விசுவாசிங்க. பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையிலும் செய்வார். இப்படிப்பட்ட தேவனை சமயமா பெற்றிருக்கிற நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். புரிந்து கொள்ளுங்க. உங்க கண்ணீரை தொடைங்க, உங்க துக்கத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்படிப்பட்ட தேவன் என் தேவன், ஏசப்பா எங்களோடு இருக்கிறார், இயேசுவின் நாமத்துல எனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லுங்க. விடுதலை முழக்கம் எடுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த வல்லமையின் தேவனை துதிங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து இந்த நாளை நடத்துவதாக. ஆமென்.